அன்வர் ராஜா அவர் வந்து அதிமுகல இருந்து வெளியேறி திமுகவுக்கு வந்திருக்காரு. ரெண்டு ரீசனுக்காக வந்திருக்காரு. செங்கோட்டையில இருந்து எல்லாரும் அப்படி ஏதோ கணக்கு போடுறாங்களோ என்னவோ தெரியல. யார் யார் சார் நீங்க சொல்றத பார்த்தா லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு சார். ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு சொன்னாலே இல்ல கிளம்புங்க கிளம்ப சொல்றாரு சார் எடப்பாடி. மிகப்பெரிய அச்சம் தான் காரணம். அண்ணாமலைக்கு பயந்து தான் பாஜக வந்தார். ஒரு பக்கெட் அண்ணாமலை வச்சு அடிச்சிருக்கீங்க, ஒரு பக்கெட்டு உங்க டீம் ஒர்க் பண்ணுது. எடப்பாடிக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு டேனியல். அன்வர் ராஜா அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவர். அவர் வந்து அதிமுகல இருந்து வெளியேறி திமுகவுக்கு வந்திருக்காரு சார். அதிமுகவுக்கு அந்த பகுதியில் லாபம் இல்லை. அதிமுக பாஜக எதிர்ப்புல டெலியூட் ஆயிட்டாங்க. ரெண்டு ரீசனுக்காக வந்திருக்காரு. வேற எந்த ரீசனும் இல்லையா சார்? ரெண்டு தான் மெயின் ரீசன். செல்வாக்கும் இல்லை, தோத்தும் போகும், கொள்கையிலையும் உறுதி இல்லை, வந்துட்டார். குறிப்பா சார் இது மாதிரி பெரிய ஆட்கள் வெளில வந்தா மதிப்புமிகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இவெல்லாம் பத்திரிகையாளரை சந்திப்பாங்களே சார், யாருமே சந்திக்கலையே. அவங்களும் அந்த லிஸ்ட்ல பயணிக்கலாம். ஸ்டாலின் எம்எல்ஏ டிக்கெட் கிடைச்சா ஸ்டாலினுக்கும் ஒரு 46% வாக்கு இருக்குது, அவங்களுக்கும் சொந்த செல்வாக்கு இருக்குது, பணபலம் இருக்குது. அப்போ பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் டிக்கெட் வாங்கினா ஸ்டாலினுக்கு ஓட்டு பிளஸ் அவங்களுக்கு ஒரு 10-15% ஓட்டு இருக்கும். ஈஸியா ஜெயித்திரலான்னு கணக்கு போடுறாங்களோ என்னவோ தெரியல. செங்கோட்டையில இருந்து எல்லாரும் அப்படி ஏதோ கணக்கு போடுறாங்களோ என்னவோ தெரியல. யார் யார் சார் நீங்க சொல்றத பார்த்தா லிஸ்ட் கொஞ்சம் பெருசா இருக்கா சார்? உங்க மைண்ட்ல யார் யார் சார் இருக்கா? என் மைண்ட்ல யாரையும் வைக்கல. செங்கோட்டையெல்லாம் கட்சிக்கு உறுதியானவர் தான். பட் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி கிட்ட எதிர்காலம் இல்லை, ஸ்டாலின் நம்மளை சேர்ப்பாருன்னா அந்த ஒரு அதிமுக ஜெயித்த சட்டமன்ற தொகுதியில் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தருமே செல்வாக்கானவங்க தான். தங்கமணி செல்வாக்கானவர் தான், லீடு காட்டியிருக்காரு. வேலுமணி அவர் ஜெயித்தவர், ஆனால் இன்னைக்கு 3வது போயிட்டாரு. மற்ற எல்லா எம்எல்ஏக்களுமே அவங்க தொகுதியில் லீடு கம்மியாயிட்டு. ஸ்டாலினோட திமுக கூட்டணி தான் லீடு. ஸோ நம்ம சேர்ந்தா நம்ம இங்கே ஜெயித்திரலான்னு கணக்கு போடக்கூடியவங்க. ஸ்டாலின் அரசியல் எதிர்காலம் இருக்குது, எடப்பாடி நின்று எம்எல்ஏ ஆக முடியுமாங்கிறதே கேள்விக்குறின்னு கணக்கு போடக்கூடியவங்க ஸ்டாலின் கூட சேரலாம். ஓ சரி. இப்ப ஸ்டாலின் அதை செந்தில் பாலாஜியை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துருவார் செந்தில் பாலாஜி. ஓ அப்ப ஸ்டாலின் களத்துல இறங்கிட்டாருன்னா செந்தில் பாலாஜி வச்சு மூவ் பண்ணா எடுத்துருவார். ஓ முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்ப தொடர்புல தான் இருப்பாங்களா சார்? எடப்பாடி கிட்டே பயணிப்போமா அல்லது ஸ்டாலின் எம்எல்ஏ டிக்கெட் தராருங்கிறாரு, இதை வாங்கிக்கிட்டு எம்எல்ஏ ஆயிட்டு ஸ்டாலினை வச்சுதான் அனிதா ராதாகிருஷ்ணன், இவர் சேகர் பாபு, ரகுபதி, செந்தில் பாலாஜி, குங்குமண்டலத்திலே பெரிய ஆளாட்டு முத்துசாமி, எத்தனையோ பேர் அதிமுக ஆட்கள், நம்ம ரிட்டையர் அண்ணன் கே சாரு எல்லாம் எத்தனை பேர் ஆயிருக்காங்க. விருதுநகர்ல அதிமுக விக்கா இருந்தது, அண்ணன் தான் வந்தாரு. அப்போ அங்க ராஜா கனி அது இதுன்னு அதுவுமே வெயிட்டான ஒரு ஆட்கள் கிடையாது. கே சார் அண்ணன் வந்து அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட்டார்ல. அது திமுகவோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த். ஒட்டுமொத்த தெலுங்கு தாய்மொழி மக்களுக்கும் அவர் ஒரு தலைவர். அங்க எல்லாரும் கூட நல்லா இருப்பாரு. இப்ப நானே அண்ணனை புகழ்ந்து பேசுறோம்னா அண்ணனை நான் பார்த்து 89ல பார்த்தது, அந்த அளவுக்கு ஒரு தன்மையான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர். அப்போ அதிமுக இருந்தாலும் இந்த மாதிரி தன்மையா பழகக்கூடியவங்க எல்லாம் ஒவ்வொரு தொகுதியிலும் 10-15 ஓட்டு தங்களுக்குன்னு வச்சிருப்பாங்க. அதுவும் சேரும்போது அவங்க ஜெயித்துருவாங்கல்ல. ஸ்டாலினுக்கு 45% வாக்கு அதுவும் சேரும்போது அவங்க ஈஸியா ஜெயிக்க முடியும்ல. அந்த ரீதிங்கிங் வரக்கூடியவங்க வந்து எடப்பாடி தரமாட்டார்னு நினைக்கக்கூடியவங்க வந்து ஸ்டாலின் போகலாம். சார் இப்ப நம்ம அன்வர் ராஜாவோட இந்த விலகலை வந்து வெறும் அன்வர் ராஜா அப்படிங்கிற ஒரு ஆளுமையோட விலகலா நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு சோசியல் இன்ஜினியரிங் இருக்கா சார்? அங்க தேவர்கிட்டையும் செல்வாக்கு இல்லை, டெபாசிட் போயிட்டு சீமானுக்கு செல்வாக்கு கூட எடப்பாடிக்கு ராமநாதபுரத்தில் கிடையாது. ஏன்னா எடப்பாடிக்கு செல்வாக்குங்கிறது எடப்பாடி, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி, பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம், புதிய தமிழகம், தேவேந்திர குல வேளாளர், முபாரக் முஸ்லீம், இந்த 3 சேர்ந்து தான் எடப்பாடிக்கு செல்வாக்கு. சீமானுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு. அந்த செல்வாக்கு கூட எடப்பாடிக்கு ராமநாதபுரத்தில் இல்லை. 10.5 தருவன்னு கடலூர்ல பேசினதுல இருந்து முக்குலத்தோர் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ முக்குலத்தோர் பெல்ட்டில் மீண்டும் எழும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ முக்குலத்தோரும் இல்லை, முஸ்லீமும் இல்லை, ராமநாதபுரத்தில் என்ன தேரப்போகுது? அதனால சரி திமுகவில் சேர்ந்துருவோன்னு அவர் முடிவெடுக்கிறார். ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா சார், நேத்தி திருவாரூர் பக்கத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி முஸ்லீம்கள் நிறைய இருக்கிற கூத்தாநல்லூர் பகுதியில் அவர் பேசுறதா இருந்துச்சு.
ஆனா அதை தவிர்த்து விட்டு வெறும் சந்திப்போட கடந்து போயிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்ல வராரு, என்ன மெசேஜ் சார் அது? என் ரிலேட்டிவ் ஹிந்து தான், கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி அவங்க ஃபேமிலியில் உண்டு, ஒரு பெரிய மருத்துவர். ரவி வேளாங்கண்ணிக்கு போகும்போது போலீஸ் மட்டும்தான் ரவி போறான்னு மைத்துனர் ஒருத்தர் ரிலேட்டிவ் அதை சொன்னார். ஸோ நீங்கள் கூத்தாநல்லூர் முஸ்லீம் ஏரியாவுக்கும் அப்படி தான் போயிருக்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு சுத்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அதனால தான் அங்கே இந்துத்துவ ஆரம்பித்தார். வெள்ளாள கவுண்டர் தவிர மற்ற ஜாதி யாரும் வரலன்னொடனே இந்துத்துவம் ஆரம்பித்தார். அதுக்கு பிறகு பிஜேபி கூட அலைன்ஸ் செட்டில் ஆனோடனே தனிச்சு போட்டின்னு ஆரம்பிச்சுக்கிட்டு பிஜேபி கிட்ட நான் ஏமாளி இல்லைன்னு ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கிறாரு. அவரும் சமத்தர் தான், திறமசாலி தான், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர் தான். பார்ப்போம் எப்படி வாராரு, என்ன மாதிரி வாராருன்னு. பட் மற்றவங்களுக்கும் தெரியும் இவரை வச்சு லாபம் இல்லை, ஓட்டர் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. சீமான் எடுத்துக்கிட்டுங்களேன், அவர் இங்கே போராட்டத்துக்கெல்லாம் போனார். அவர் போல ராவணனையும் இடும்போன்னு அனுப்பி வச்சார். 1% ஓட்டு தானே 36 வந்தது. அதே மாதிரி ராமதாஸுக்கு 12% தானே வந்தது. 23% இவருக்கு ஓட்டு உதயசூரியனுக்கு போயிட்டேன். ரெட்டையில ஓட்டு உக்கிரவாண்டியில். தேமுதிக விழுப்புரத்திலும் சேம்பரத்திலும் 36 வந்த ரெட்டையில தேமுதிகவுக்கு 25-26 தானே வர வைக்க முடியுது. அப்போ பிஜேபி உட்பட யாருக்குமே இவர்கிட்ட ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கம்யூனிட்டி கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லும்போது இவர் தலைமையில் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுமாங்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. முக்குலத்தோர் எதிர்ப்பு, 10.5 கொடுத்ததில் முக்குலத்தோர் எதிர்ப்பு, ஒரு ஜாதிக்கு 10.5 கொடுத்தாருங்கிறதுல நான்மணியர்கள் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கவுண்டர்கள் எதிர்ப்பு. இந்த 3 எதிர்ப்புமே மிகப்பெரிய எதிர்ப்பாட்டு பெரிய ஒரு லார்ஜ் சம் வால்யூம் பீப்புள் இதை 3லையும் எதிர்க்கிறாங்க. நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்புங்கிறதுக்கு நம்ம ஈரோடு கிழக்கு 2024 முன்ன அந்த இடைத்தேர்தலே நம்ம பார்த்துடலாம். அப்போ பாஜகவும் கூட இருந்தது, பார்த்துடலாம், பூத் வைஸ் பார்த்துடலாம், நான் ரெடியாக இருக்கிறேன். அதே மாதிரி அப்படி ஒரு எதிர்ப்பு வெளிப்பற்றக்கூடாதுன்னு தான் இப்போ ஈரோடு கிழக்கில் சீமான் வளர்ச்சி அடைகிறாரு, தான் வீழ்ச்சி அடைகிறன்னு தெரியக்கூடாதுங்க தான் எலெக்ஷனையே கண்டஸ்ட் பண்ணலை. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம்னு போமா. அன்வர் ராஜா அண்ணா அறிவாலயம் வராரு, எடப்பாடி நீக்கிறாரு கட்சியிலிருந்து. அப்போ அவர் என்ன மெசேஜ் சொல்ல வராரு சார்? இது மாதிரி வேற ஏதாவது முடிவு எடுக்கணும்னு நினைச்சிங்கனாலே உங்களுக்கு கட்சியில் இடம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல வராரா? கட்சியில் வேண்டாம்னு நினைக்கிறோம் தானே அந்த முடிவு எடுத்துட்டு போகிறான். கோழி முதலாம் முட்டை முதலான்னு சொன்னால் அதில் விவாதம் தானே. அவர் அங்கே போன பிறகு தானே இவர் நீக்கிறார். போக்கு முன்னாடியே நீக்கிட்டாருன்னா சென்ஸ் பண்ணி நீக்கிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் இப்போ ஸ்டாலினோட கணக்கு எப்படி சார் இருக்கும்? வரவங்க எல்லாரையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய தாட் ப்ராசஸாக இருக்குமா சார்? வெயிட்டானவங்க வர்றதெல்லாம் எடுத்துக்குவார். ஓ, வெயிட்டேஜ் உள்ளவங்க வர்றதெல்லாம் எடுத்துக்குவார். அன்வர் ராஜாவுக்கு பின்னாடி ஒரு வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்களா சார்? ஒரு முஸ்லீம் ஃபேஸாக இருக்கிறாருல்ல, எம்பியா இருந்திருக்கிறாரு, அமைச்சராக இருந்திருக்காரு, முஸ்லீம் ஃபேஸாக இருந்திருக்கிறாரு. நம்ம இல்லைன்னு மறக்க முடியாதுல்ல. அது இது மாதிரி வரவங்களை எடுத்தா இப்ப திமுகவுக்கே உழைக்கிற அவங்களுக்கான ஒரு நெருக்கடியா மாறிடாதா? இப்ப ராமநாதபுரம் அரசியல்ல வெற்றி தான் குறி. வெற்றின்னு வரும்போது வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கு 4 பேர் எடுக்கும்போது உள்ள இருக்க 2 பேருக்கு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது அரசியல் அரங்கத்துக்குள்ள. எதிரியை பலகீனப்படுத்துறதுக்கு எடுத்துருவோன்னு முடிவு பண்ணா எடுத்துதான் தீரணும். நீங்க தோத்த இடத்துல இருந்தானே எடுக்கிறாரு. சிட்டிங் எம்எல்ஏ எடுக்கிறான்னா திமுக காரன் தோத்த இடத்துல இருந்தானே அதிமுக எடுக்கிறாரு. விருதுநகர்ல அதிமுக யாரும் இல்லாதனால தானே KKSR அண்ணாச்சி நின்று அங்க பெரிய சக்தியா நின்று அங்க நிரூபிச்சு காட்டி இருக்கிறாரு. அதை பார்க்கணும்ல அவரை. இப்ப சார் OPS TTV அப்படின்னு சொன்னாலே இல்ல கிளம்புங்க, உங்களுக்கு NDAவா ஒன்றும் இல்லையே கிளம்ப சொல்றாரு சார் எடப்பாடி. இப்போ என்னதான் ஒரு முடிவு வச்சிருக்காரு, என்னதான் மைண்ட்ல வச்சிருக்காரு? மிகப்பெரிய அச்சம் தான் காரணம். தோத்தம் பிறகு இவங்க நம்மளை தூக்கி போட்டுருவாரோ, TTV தூக்கி போட்டுருவாரோ, பன்னீர்செல்வம் தூக்கி போட்டுருவாரோ, கட்சியை நம்ம கைப்பற்றிட்டோமே, இதை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு பார்க்குறாரு. இப்போ OPS இல்லாமல் இவரால் ஜெயிக்க முடியுமா சார்? OPS இருந்தாலும் ஜெயிக்க முடியல, இல்லாமல் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் OPS இல்லாத போது 13% வாக்கு டவுன் ஆயிருக்கு. அவர் என்ன நினைப்பாரு? OPS இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ உள்ள தோத்துட்டோம்னா முக்குலத்தோர் பவர்ஃபுல் கம்யூனிட்டி அரசியல் பண்ணி நம்மளை கவுத்துட்டு நம்ம 2017 அவங்கள்ட்ட இருந்து எடுத்தோம். அப்போ OPS இருந்தார், வாலாட்டும் கடைய மாட்டேன். அப்புறம் OPSையும் தட்டி விட்டுட்டு முழுமையாக எடுத்துட்டோம். மீண்டும் அவங்க 16 தோத்தோம்னா 17 எடுத்துருவாங்கங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு வரலாம். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் முதல் இடத்துக்கே போக முடியாதா சார்? இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா 2வது இடத்துக்கும் போட்டி போடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்கா? 2வது இடத்தை இப்போ உறுதிப்படுத்திக்கிட்டார். ஓஹோ, 2வது இடத்த ஒரு அணியாட்டு இவரை கீழே தள்ளிடுவார் அண்ணாமலைன்னு பயந்து, அண்ணாமலைக்கு பயந்து தான் பாஜக வந்தார். அதான் நான் எங்க திமுக வெற்றி, ஆர்டி டீம் வெற்றி, அண்ணாமலைக்கு வெற்றி 20% வந்தது எங்க ஆட்கள் அதை பெருசா எடுத்துட்டான். தப்பு இல்லை சார். இப்ப இப்படியே போயிட்டே இருந்தா இப்ப தொடர் நெருக்கடி எடப்பாடிக்கு இருக்கு. அவர் என்னதான் பண்ணுவார் சார்? ஒரு பக்கெட் அண்ணாமலை வச்சு அடிக்கிறீங்க, ஒரு பக்கெட்டு உங்க டீம் ஒர்க் பண்ணுது. என்னதான் சார் எடப்பாடிக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சார்?
எடப்பாடி சாதாரணமானவர் இல்லை, ஹார்டர் நட் டு கிராக். நம்ம யாருக்கு எதிராக நம்ம ஃபைட்டை கொண்டு போனாலும் நம்ம சாதாரண ஆள், கடவுள் அருளால் தான் நம்ம ஃபைட்டு ஜெயிக்குது. உண்மையும் நியாயமும் நம்மகிட்ட இருக்கனால தான் நம்ம ஜெயிக்கிறோம். இப்போ ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைட், வி நீட் நாட் பிளிங்க் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், செட்டன்லி வி வின் த வார்ன்னு பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் சொல்றாரு. அதே மாதிரி எடப்பாடிக்கு எதிராக நம்மளோட அந்த போரில் நியாயம் நம்மகிட்ட இருக்குங்கிறனால தான் நம்ம அந்த ஃபைட்டை கொடுக்குறோம். எடப்பாடி சமர்த்தர் தான், ராஜதந்திரி தான், கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன் தான், திறமசாலி தான். அதை நம்ம என்றைக்குமே நம்ம அதை குறைச்சி மதிப்பிடதில்லை. ஐயா நடராஜனுக்கு திறமை, அவரை விட்டுருந்தா மோடிக்கு எதிராக இந்தியாவிலே பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் மோடி நன்மை கருதி அவரை ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னோம். அவர்னா அவருக்கு ஒய்ஃபு பாவம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் தான் அந்த ஒருகளுக்கு அவரெல்லாம் டமாக்கக் மாதிரி ஜாதி அரசியலை பண்ணவர். அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் மிக சமர்த்தர், துல்லியமான அரசியல் நகர்வுகளை செய்யக்கூடியவர், பணபலத்தோட பெரிய நகர்வுகளை செய்கிறாரு. நம்ம நியாயம் நம்மகிட்ட இருந்தால் நம்ம அதை வெற்றி பெறுவோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம ஃபைட் பண்ணுறோம். எடப்பாடி பழனிசாமியோட ஒவ்வொரு நகர்வுகளையும் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவருக்கு எதிர்கட்சியாக நின்று நாம் அந்த எதிர்ப்பு நகர்வுகளை என்ன பண்ணுமோ ஒவ்வொன்றும் மனிதநீதிக்கு மனிதநீதினு தர்ம நியாயத்தின்படி பண்ணுறோம். ஐயா ராஜதந்திரி, ஐயா திறமசாலி, ஐயா சாதாரணமானவர் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஃபைட்டை பண்ணுறோம். சார் அண்ணாமலை ப்ரெஸ் மீட்லாம் பார்க்குறப்ப நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கே சார் எல்லா ப்ரெஸ் மீட்லேயும். அவர் போலீஸ் ஆஃபீஸர், மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், எல்லாரையும் ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சவர், தன்னுடைய எதிர்காலம், பிரதமர் என்ன நினைக்கிறாரு, உள்துறை அமைச்சர் என்ன நினைக்கிறாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சு செயல்படக்கூடியவர் தான். என்னையும் அவருக்கு தெரியும். ஒரு மோடியோட ஒரு ஹார்ட்கோர் லாயலிஸ்ட்னு தெரியும். மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நான் நிற்கிறேன்னு அவருக்கு தெரியும். மோடிக்கு அவர் பெரிய பலமாக இருக்கிறனால அண்ணாமலையை எந்த கன்சிடரேஷனும் இல்லாமல் நான் பாராட்டுறேன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா இதை ஏன் சொல்கிறோம்னா, ஒரு தமிழகத்தில் உள்ள முன்னணி பாஜக தலைவரோட ஆட்கள் நயனார் நாயந்திரன் 2 கோடி ரூபா வாங்கிட்டு ரவீந்திரன் பேசுகிறான்னு சொல்கிறாங்கண்ணே, உங்களை எனக்கு தெரியுமுன்னே, ஃபைட்டுன்னா நீங்கள் டிக்ளேர் பண்ணி அடித்து முடிச்சுட்டு தான் வேறு வேலை பார்ப்பீங்க, உங்கள் கேரக்டர் நமக்கு தெரியுமுன்னேன்னு அந்த தம்பியை, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பையன் நம்மளை ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கக்கூடிய தம்பியை சொன்னாப்புல. அதே மாதிரி இன்னைக்கு நாம் ஃபைட் பண்ணுறோம்னா நம்ம நியாயத்துக்காக நம்ம ஃபைட் பண்ணுறோம். அண்ணாமலை பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. மோடிக்கு இங்கே பெரிய ஒரு 11.4% வாக்கை கொடுத்துருக்கிறாரு. அவர் எடுத்த வாக்கு வீணாக போயிடக்கூடாது, ஒன் டைம் ஓட்டாக போயிடக்கூடாது, 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணும்னு அவர் அந்த லீடர் பிளேயர் அவர் ஃபைட் பண்ணுறாரு. நம்ம மோடிக்கு ஒரு லாயலிஸ்டாட்டு மோடிக்கு பலமாக நிற்கிற ஒரு அண்ணாமலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்ம ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்குறோம். எடப்பாடி பழனிசாமி பலத்துக்கு ஏற்ப சீட்டை கொடுத்துட்டாலே நம்ம எடப்பாடியை பாராட்டிடுவோமே. 120 ரெட்டலன்னா 60 தாமரை கொடுத்தாருன்னா சபாசி எடப்பாடி. அவர் கொடுக்க மாட்டாருன்னு தானே நீங்க இந்த கிளைமே வைக்கிறீங்க. அது கொடுக்குறாரா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சார் இப்ப அவரும் ரொம்ப கிளவரா சொல்றாரு, 18%, 20%, எங்க பர்சன்டேஜ் தகுந்த மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அப்படிங்கறது அண்ணாமலை கிளவரா அடிக்கிறாரே சார். பிஎம்ஓ சொல்லி தான் அடிக்கிறார். பிஎம்ஓ சொல்லி தான் அடிக்கிறார். மோடி தான் அடிக்கிறார். இன்னும் இதையும் தாண்டி திட்டங்கள் இருக்குது. எங்க ஐயா டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி பேசுவோமா, போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். கண்டிப்பா அந்த பூவின் வாசம் இன்னும் 8 மாசத்துக்குள்ள பெரிய அளவுல தெரிய ஆரம்பிக்கும். அமித்ஷா சொல்லி நயினாருக்கு தமிழிசைக்குமே ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்கிறாரா சார் நம்ம அண்ணாமலை? இல்ல, நயினார் கட்சிக்கு 2 தொகுதியில நின்று 30% வாக்கை எடுத்து காட்டியிருக்கிறாரு. நெல்லையில நாடாளுமன்ற மத்தியமே இருந்த கட்சியை எல்லா சமூகங்கள் மத்தியிலையும் தன்னோட கேண்டிடேச்சர் மூலமா நயனார் கொண்டு போயிருக்காரு. நயனார் அந்த வகையில பாராட்டுக்குரியவங்க தான். டாக்டர் தமிழிசை அம்மையார் உறுதியா நின்று இன்னைக்கு சசிகலா குடும்பம் இன்னைக்கு ஆட்சியில இருந்திருக்கும். தமிழ்நாடு அரசியலே வேற மாதிரி போயிருக்கும். நான் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சசிகலா அம்மையார் விஷயத்துல ஒரு ஸ்டெடியான, ஒரு நேர்மையான, கொள்கையில் உறுதிப்பாடு கொண்ட பிரதமரின் எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாநில தலைவரா தமிழிசை அம்மையார் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்காரு. அதாவது சசிகலா குடும்பம் பிடிச்சிருந்தாங்கன்னா விட்டுருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோடி லாயலிஸ்ட் தான் தமிழிசை அம்மையார். நயனார் நாயந்திரனும் ராமநாதபுரத்தில் 30% தாண்டினவர், திருநெல்வேலியில் 30% தாண்டினவர். திருநெல்வேலியில கட்சி வளர்ச்சிக்கு சகோதரர் நயனார் நாயந்திரன் பங்கு பெரும்பங்கு. நம்ம இஷ்யூல நிற்கிறோம், அவ்வளவுதான். ஒரு பக்கெட்டு அமித்ஷாவோட இந்த பெரிய நெருக்கடி, ஒரு பக்கெட்டு அண்ணாமலை பிஎம் ஓட்டு வாங்கி அடிக்கிறாரு. என்னதான் சார் பண்ணுவார் எடப்பாடி சார்? அவர் எத்தகைய சூழ்நிலையில இருந்து எழும்பி வந்திருக்காருன்னு பார்த்தா அவரும் சாதாரணமானவர் இல்ல சார். சாதாரணமான சார் நீங்க பாராட்டுறதே எனக்கு பயமா இருக்கு சார். நீங்க ரொம்ப பாராட்டுறீங்க எடப்பாடி, அது எனக்கு பயமாவே இருக்கு. தொப்பி போட்டு தினகரனுக்காக பிரச்சாரம் பண்ணவர் ஒரு முதலமைச்சர், தினகரனுக்காக தொப்பி போட்டு பிரச்சாரம் பண்ணவர். இன்னைக்கு தினகரன் எங்க இருக்கிறாரு? அவர் எங்க இருக்கிறாரு? அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. தினகரன் அப்போ அவர் ஒவ்வொரு நகர்விலையும் தனக்கென்ன லாபம், தான் எப்படி நகரணுங்கிறதுல கில்லாடித்தனமா செயல்படக்கூடியவர். நாம
அவர் நகருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை ப்ரொமோட் பண்ணி விட்டவங்க ஒரு கட்டத்துல அவருக்கே தெரியும் மோடியை டிச் பண்ணிடுவாருங்கிறதா நம்ம பயம். 2029 இவர் மோடியை டிச் பண்ணாம இருக்கணும்னா 10% வாக்குக்கு மேல பாஜக அங்க எடுக்கணும். அதுக்கு 20% பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி 10% பலத்துக்காவது 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரையை கொடுக்கணும். சார் இப்ப அன்புமணியும் நெருக்கடி கொடுக்கிறாரு. இப்ப இருக்கிற சூழல்ல சார் இந்த 2026 எப்படி போகும் சார்? எல்லாரும் நெருக்கடி கொடுக்க தாங்க செய்வாங்க. அதாவது வெற்றி அது ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். எடப்பாடி தோல்வி, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. அப்ப அவரை நம்பி பலன் இல்லாத போது அவரால் பலன் அடைஞ்சவங்க 4 பேர் பத்திரிகையில நீ ஸ்பீட் பண்ணுவான். அவன் பேரை சொல்லட்டா? சொல்லுங்க சார். சிங்க மாதிரி, அவரு சிங்க மாதிரி, சாதாரண ஆள் இல்ல, சிங்க மாதிரி 4 பேர் பண்ணுவான். நான் இண்டிகேஷன் தான் பண்ண முடியும். அரசியல் கட்சிகள் அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு என்ன லாபம் எடப்பாடி கூடன்னு பார்ப்பாங்கல்ல. அப்ப ஆர்டி டீம் வந்து ஓப்பனா டிக்ளேர் பண்ணி தான் அடிக்கிறீங்க இந்த வாட்டியும். போக போக தெரியும் தான். நம்ம என்னைக்கு மறைஞ்சிருந்து சண்டை போட்டோம், சிங்கம் என்னைக்கு மறைஞ்சிருந்து சண்டை போட்டு, நரி எங்க நேருக்கு நேர் சண்டை போட்டு. அதே வேளையில் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு திறமை, உழைப்பு, அவருக்கு அறிவு கூர்மை எதையும் நாம குறைச்சி மதிப்பிடலை. எப்படி ஐயா நடராசனை நம்ம குறைச்சி மதிப்பிடலையோ அது மட்டும் இல்ல, ஐயா வந்து டெமோக்ராட் ஆயிட்டார். 20% ஓட்டுக்கு அதிபதி. அது பாராளுமன்ற தேர்தலில் பெர்மிஷன் கேண்டிடேட் இல்லாமலே எடுத்தவர். பட் அவரை முன்னிறுத்தி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை தோத்தாலும் பரவாயில்ல, பாஜக 10%க்குள்ள இடத்தை வாங்கிடணும். இது நம்மளோட ஃபார்முலா. இதுல பிஎம்ஓவுக்கு வந்து நம்ம மேல முழு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், உங்களுடைய வாய்ப்பிற்கு நேரத்திற்கு நன்றி.